காசிக்கு போக முடியலன்னா காசிக்கு போனவனை பார்த்தா புண்ணியம்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்கு இன்டர்வியூ கிடைக்கலன்னா, இன்டர்வியூ பார்த்தவன் சொல்றத இன்டர்வியூவா போட்டுட்டு இருக்காங்க. ஏன் சார் தமிழ்நாடு ஊடகங்களை சந்திக்க அவர் ஏன் கொஞ்சம் இது வந்துங்க சரியான அணுகுமுறை இல்ல. இன்ஃபார்மலா இது வரைக்கும் ஸ்டாலின் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துனதில்ல. கவர்மெண்ட்டை நடத்துறவரு. அந்த மாதிரி ஸ்டாலின் இந்த 4.25 வருஷத்துல அதிகாரப்பூர்வமா எந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துனதா எனக்கு தெரியல. திமுக பிரமுகர் தான் அந்த கேன்டீன் நடத்துகிற ஓனர்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு பத்திரிகையில் நான் பார்த்தேன், என்னன்னா அவர் பிரபல அரசியல் கட்சியை சார்ந்தவர். பிரபல அரசியல் கட்சின்னு என்ன? ஸோ சொல்ல மாட்டேன்றீங்க. இதே வேற கட்சியாக இருந்தால் சொல்லியிருக்கீங்க. இபிஎஸ் அவர்களே விஜயை தாக்குறாரு, அதிமுகவும் தாக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? தாவேகா தங்களுக்கு கூட்டணியில் வரும்னு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அவங்க அடக்கி வாசித்தாங்க அதிமுக ஆட்கள். ஈவன் அமித்ஷாவே இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாரு. அதனால் அந்த முயற்சிகளுக்கெல்லாம் அவர் பிடி கொடுக்கல விஜய். இனிமேல் அவர் நம்மக்கிட்ட வரமாட்டார், நமக்கு உதவ மாட்டார் அப்படின்னு ஒன்று தான் இவங்க இப்போ தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நான் ஒரு உதாரணம் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு மோசம்னா, எடப்பாடி வந்துங்க அவருக்கு அரசியலில் அனுபவம் இல்லை அப்படின்றாரு. இவர் ஏன் வந்து ஜெயிக்க முடியல? ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்கலையே. இவர் தலைவராகி முதலமைச்சராகி பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற எல்லாத்திலும் தோத்துக்கினே இருக்கிறாரு. அப்போ இவர் அனுபவம் ஒன்றும் அப்போ அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். இப்போ நேற்று பார்த்தோம்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு சம்மிட் ஒன்று நடத்தியிருக்காங்க. அந்த சம்மிட்டை தாண்டி இன்னொரு விஷயம் ரொம்ப ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரவலாக பேசப்படுது, ரொம்ப வெகுஜன மக்களால் பேசப்படுது. என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஆஃப்லைன் இன்டர்வியூ கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அது நிறைய பேர் சொல்றாங்க இன்டர்வியூவே இல்லை, அது சும்மா பேசுனது தான் இப்படி சொல்றாங்கன்றாங்க. இல்லை, விஜய் உண்மையாலுமே இன்டர்வியூ கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அதாவது இன்டர்வியூ கொடுத்ததை பற்றி வெளியே வந்து அந்த என்டிடிவி மிஸ்டர் ராகுலா சீஃப் சிஇஓ அவரும் வேறு சிலரும் வந்து சிலாகித்து பேசன்னு நான் கேட்டேன். நாங்கள் நினைச்ச மாதிரி இல்லை, விஜய் வந்து ரொம்ப போல்டாக இருக்காரு, ரொம்ப இதுவாக இருக்காரு, அது போல் உறுதியாக இருக்காரு, அவர் கிங் மேக்கரில் கிங்கு தான், நான் ஜெயிக்க போகிறேன், அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்னு கேட்குறாரு. ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு, நான் நினைச்சா போல இல்லை, எல்லா விஷயமும் அவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அவரு சொல்கிறாரு. அதே போல் ஒரு லேடி வந்து அவர் அந்த இன்டர்வியூவோ சந்திப்போ, அதை இன்டர்வியூன்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. அது ஒரு நேர்காணல் மாதிரி இல்லை. நேர்காணல்னால் அது வந்து ஒளிபரப்பணும் இல்லை, அட்லீஸ்ட் அது வந்து பேட்டி என்ன வெர்பாட்டமாவது சொல்லணும். அப்படி இல்லை, அவங்க ஏதோ 4 பேர் பேசியிருக்காங்க, அவங்க இன்ஃபரன்ஸ் தான் இது. அவரோட உரையாடல், அது ஒரு உரையாடல். ஆனால் அது வந்து டெலிவைஸ் ஆகலை, அது ஒளிப்பதிவு பண்ணல. அந்த உரையாடலில் அவரை இவங்க புரிஞ்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை வெளியே வந்து சொல்கிறாங்க. அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். அது ஒரு இன்டர்வியூ நேர்காணல் அப்படின்னு நான் அதை கருதலை. அதில் இவங்க வந்து விஜய் கிட்ட பேசுனதை 3/4 மணி நேரம் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. 3/4 மணி நேரம் பேசியதில் அவங்க வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து வெளியே சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பரபரப்பாக சமூக ஊடகத்தில் அதான் போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் அந்த சொன்னதை எடுத்துட்டு, இப்போ காசிக்கு போக முடியலன்னா காசிக்கு போனவனை பார்த்தா புண்ணியம்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்கு இன்டர்வியூ கிடைக்கலன்னா இன்டர்வியூ பார்த்தவன் சொல்கிறத இன்டர்வியூவாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தங்க நாஞ்சில் சம்பத் சொல்லுவார் இல்லையா, அதான் இப்போ கரெக்டாக. விஜய் பேசலை, ஆனால் எல்லாரும் நம்ம விஜயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோன்னு. அவர் இன்டர்வியூ கொடுக்கல, ஆனால் அவரை சந்திச்சுட்டு வந்தவங்க இன்டர்வியூ கொடுத்தா மாதிரி தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அதில் வந்து 2-3 பாயிண்ட் நான் இது பண்ணேன். அதாவது அவர் ரொம்ப போல்டாக இருக்கார், வந்து நம்ம நினச்சா மாதிரி வந்து ஒன்றும் அவர் டெம்பரரிக்காலாம் அரசியலில் வரல, இனி தொடர்ந்து அரசியலில் தான், இந்த தேர்தலுக்காக மட்டும் இல்லை, தொடர்ந்து என் பயணம், இனி அரசியல் பயணம் தொடர்ந்து இருக்கும், நான் வந்து இது பண்ணுவேன். அதே போல் நான் வெற்றியை நோக்கி தான் போகிறேன், வெற்றி பெறுவேன், கிங் மேக்கர் இல்லை, ஐ வில் பி த கிங்ன்ற மாதிரி
அவர் வந்து ரொம்ப உறுதியா கான்ஃபிடென்ட்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் சொல்ற கருத்துக்கள் இருக்கு. அப்படிதான் பார்க்க வேண்டியதா? சார் அந்த சம்மிட்டுக்கு இன்வைட் வந்துச்சா? அவரு ஏன் போகல? அதுக்கு பதிலா ரிப்போர்ட்டர்ஸ் ஏன் வீட்டுக்கு கூப்பிடணும்? ஏங்க இதெல்லாம் வந்து என்டிடிவி வந்து அத கிராண்ட் சோலா ஹோட்டல்ல வந்து அத வந்து ஒரு சம்மிட் இது எப்பவுமே என்டிடிவி மற்ற தொலைக்காட்சிகள்லாம் வட இந்திய ஊடகங்கள்லாம் செய்யற விஷயம் தான். கர்நாடகான்னா அங்க போய் போடுவாங்க. கேரளான்னா கேரளால போடுவாங்க. இப்ப தமிழ்நாடு தேர்தல் அடுத்த சில மாதங்கள்ல இருக்கிறதால சட்டமன்ற தேர்தல், இங்க வந்து ஒரு எல்லாரையும் அதாவது கீ ஃபிகர்ஸ் இப்போ உதாரணத்துக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கனிமொழி, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா அன்பில் மகேஷ், அதேபோல தாவேகாலயும் வந்து டாக்டர் அருண்ராஜ் போயிருக்காரு. அவரு பேட்டியெல்லாம் நான் பார்த்தேன். கரெக்ட்டா தான் குடுத்திருக்காரு. அதுபோல எடப்பாடி பழனிசாமி அவர் பேசியிருக்காரு. இப்ப இதெல்லாம் வந்து தாவேகா சார்பாவும் அந்த சம்மிட்ல கலந்துக்கிட்டாங்க. நீங்க கேட்கறதுன்னா விஜய் ஏன்னா ஒருவேளை இப்போ ஒரு கட்சியிலேருந்து ஒரு ஊடகத்துல நீங்க இந்த சம்மிட்ல வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எங்க கட்சி சார்பா யார அனுப்புறதுன்றது கட்சி தானே முடிவு பண்ணும். கட்சி தலைவரே போலாம். அப்படி இல்லன்னா கட்சியில வந்து வேற ஒரு ஜெனரல் செக்ரட்டரி நீங்க போங்கன்னு சொல்லலாம். ஸோ அது அந்த கட்சி தலைமைக்கு ரைட் இருக்குல்ல. நீங்க வற்புறுத்த முடியாதுல்ல. நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க கட்சி சார்பா பிரதிநிதிகளை அனுப்பணும்னு சொல்லணும். அவ்வளவுதான். அது அடிப்படையில டாக்டர் அருண்ராஜ் போயிருக்காரு. அவர் நல்லா பேசியிருக்காரு. ஓகே. சார் அதே மாரி சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க லெஃப்ட்டா, ரைட்டா, சென்டரான்னு கேட்டதுக்கு, நான் மக்கள் பிரச்சனை பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. இது இல்ல ஐடியாலஜிக்கலாவே தவறு. இதெல்லாம் வந்துங்க பொது வெளியில வந்து எங்கேயும் நம்ம பார்க்கல, கேட்கல. ம், ம். அவங்க பேசிட்டு இருந்ததாக அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஆதாரமா எடுக்க முடியும்? அதாவது எம்ஜிஆர் கூட கட்சி ஆரம்பிச்சப்போ, அவர் என்ன சொன்னாருன்னா, அண்ணாயிசம்னா என்னன்னா கேபிட்டலிசம், சோசலிசம் எல்லாம் சேர்ந்தது தான் அண்ணாயிசம்னு. அதான் அப்ப அவர நெறைய பேர் எம்ஜிஆர கிண்டல் பண்ணாங்க. ஆனா உண்மையில அவர் என்ன சொல்ல சொன்னார் அப்படின்னா, மக்கள் நலன பார்க்க போறேங்க. மக்களுக்கு உழைக்க போறேங்க. எது மக்களுக்கு நல்லதோ அத செய்ய போறேன். இதுல என்ன இசம் என்ன அப்படின்றது தான் அவர் சொன்னதாக நான் புரிந்து கொண்டேன். அதே மாரி தான் இப்ப நீங்க சொல்றீங்க. அது அவர் விஜய் சொன்னாரா? ஏன்னா அவரு சொன்னாருன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. நம்ம கேட்கல. நீங்க கேட்டீங்களா காது இல்ல பட? அந்த ஆங்கர்ஸ் ஐ மீன் அந்த சேனலோட சீஃப் அதாங்க தான் சொன்னாங்க. அவங்க சொல்றாங்க. அவங்க புரிந்து கொண்டது என்ன? ம். அவங்க என்ன கேள்விய கேட்டாங்க? அவரு என்ன சொன்னாரு? ஏன்னா எதுக்கும் ரெக்கார்ட் இல்ல. ஸோ அவங்க புரிதல்ல அவங்க சொல்றாங்க. நீங்க லெஃப்டிஸ்டா, ரைட்டிஸ்டான்னு கேட்டதுக்கு, நான் வந்து மக்களுக்காக உழைக்கிறேன். மக்களுக்காக தான் நான் நன்மை செய்யணும்னு இருக்கேன்றது. ஸோ அது பொதுவா நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். எனக்கு இந்த இசங்கள்ல நம்பிக்கை இல்ல. இந்த பேர் வச்சுக்கிட்டு, நான் இடதுசாரி, வலதுசாரி அந்த மாரிலாம் இல்லாம, நான் மக்கள் நலன் சார்ந்து செயல்படுவேன். என் கட்சி அப்படிதான் போவும். அத வந்து சென்டர்ன்னு கூட சொல்லலாம். காங்கிரஸ் கூட காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் நெய்தர் லெஃப்ட் நார் ரைட் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டின்னுவாங்க. அது மாரி இந்திய அரசியல்ல வந்து வலதுசாரியும் இல்லாம, இடதுசாரியும் இல்லாம, அதாவது மத்திய சென்ட்ரலா போறது. அவங்கலாம் வந்து மக்கள் நலன் தான். ஐடியாலஜி கிடையாது. அதான் ஐடியாலஜின்னா, இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் தான் நாட்டில் பொருளாதாரத்தை இயக்கணுன்றது இடதுசாரி தன்மை. இவங்க வலதுசாரி என்ன சொன்னா, தனியார் மயம் தான். எல்லாமே பிசினஸ் இஸ் த பிசினஸ் ஆஃப் தி பிரைவேட் செக்டார். கவர்மெண்ட்டுக்கு பிசினஸ்ல இடமே இல்ல. அது எதுக்கு வந்து இது நடத்தணும், அது நடத்தணும்னு கேட்பாங்க. பேங்க் எதுக்கு கவர்மெண்ட் நடத்தணும்? ஏர்லைன் எதுக்கு நடத்தணும்? இது அதாவது கம்ப்ளீட் பிரைவேடைசேஷன் தான் இந்த வலதுசாரிகள், ரைட்டிஸ்ட். இடதுசாரிகள் கம்ப்ளீட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணும்னுவாங்க. பப்ளிக் செக்டார் எல்லாத்துலயும் அரசாங்கம் தலையிடணும்னுவாங்க. அரசாங்கம் எதுலயுமே தலையிடக்கூடாது. நீங்க ஆட்சியை மட்டும் தான் பண்ணணும். பிசினஸ், தொழில்லாம் தனியார் பண்ணணுன்றதான் ரைட்டிஸ்ட். இந்த 2ம் இல்லாம மிக்ஸட் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமியே நீங்க பார்த்தீங்கன்னா, அது நேரு காலத்திலிருந்தே நேரு வந்து மிகப்பெரிய அறிவாளி, மேதை. அவர் காலத்திலிருந்தே கலப்பு பொருளாதாரம் தான் இந்தியாவுல வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. நெய்தர் லெஃப்ட் ஐடியாலஜி நார் ரைட் ஐடியாலஜி. சென்டர் ஆஃப் இதுலயே அதான் காங்கிரஸ சென்ட்ரிஸ்ட் பார்ட்டின்னுவாங்க. ஸோ அது மாரி இவரும் வந்து ஒருவேளை நான் எனக்கு இந்த இடதும் வேணாம், வலதும் வேணாம்.
மத்தியத்தர மக்களுக்கான கொள்கையை கொண்டு போறேன் அப்படின்ற நினைப்புல சொன்னாரா? ஆனா நமக்கு உண்மையா அவர் என்ன சொன்னாரு? இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? ஏன்னா இட் வாஸ் நெய்தர் போட்டோகிராஃப்டு, வீடியோ எடுக்கல. யாரும் வந்து அத நோட்ஸ் எடுக்கல. அது வந்து இன்டர்வியூ பிரிண்டாவும் வராது, வீடியோவாவும் வராது. அப்போ நான் சொன்ன மாரி தான். காசிக்கு போறவன பார்க்க முடியலன்னா, காசிக்கு போயிட்டு வந்தவன போய் பார்த்து கும்பிட்டுக்க வேண்டியதுதான்ற மாரி. அப்படிதான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. சார் அப்படிதான் எடுத்துக்க அதே வேண்டியது. மாரி இன்னொரு பதில் சொல்லியிருக்காரு. நான் மிக விரைவில் மீடியாவ சந்திப்பேன். ஐ மீன் சரியான நேரத்தில சந்திப்பேன்னு சொல்லியிருக்காரு. எப்ப ஏன் சார் தமிழ்நாடு ஊடகங்கள சந்திக்க அவர் ஏன் கொஞ்சம் இல்லைங்க. அதாவதுங்க, இந்த இது வந்துங்க ஒரு சரியான அணுகுமுறை இல்ல. தமிழ்நாட்டு ஊடகங்கள அவர் சந்திக்கவில்லை. ஏன் வந்து அகில இந்திய ஊடகங்கள சந்திச்சார் அப்படி இல்ல. அதாவது பொதுவாகவே அவர் ஊடகங்களை சந்திப்பதை விரும்பவில்லை என்பதுதான் பொது கருத்து. இப்போ நாட்டின் பிரதமர் யாரு? நரேந்திர மோடி. அவரு 14ல ஆட்சிக்கு வந்தாரு. இன்னைக்கு 12 வருஷம் ஆச்சு. அவர் ஏதாவது பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்காரா? ஊடகத்த சந்திச்சிருக்காரா? என்ன குடிமூழ்கிடுச்சு. அவர் பாட்டுக்கு தொடர்ந்து 3வது முறையா பிரதமரா இருக்கிறாரு. அவரு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவரு என்ன சொல்லணும்னு நெனைக்கிறாரோ, அத மன் கி பாத்ன்னு மாசம் மாசம் பேசிட்டு இருக்காரு. ஒன் வே ஸ்பீச்சா. இது சரின்னு நான் சொல்லல. ஆனா இப்படி ஒரு மாடலும் இருக்குது. அதாவது பிரதமர் பொறுப்புல இருக்கிற ஒருத்தரு. இப்ப நம்ம சீஃப் மினிஸ்டர் கூட தான் பிரஸ் எல்லாம் பாப்பறாரு. இன்ஃபார்மலா இதுவரைக்கும் ஸ்டாலின் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துனதில்ல. அதாவது ஃபார்மலா ஒரு இடத்துல உட்காந்துட்டு கேள்விகள்லாம் கேட்டு நான் பதில் சொல்றேன். அந்த மாரி ஏதாவது நடந்திருக்காரா? இந்த சம்மிட்ல கூட அவரு பேசிட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதானே. அதாவது பிரஸ் கான்ஃபரன்ஸ்ன்றது ஹி ஷுட் பி கிரில்டு. பிகாஸ் ஹி இஸ் இன் த பவர். கவர்ன்மெண்ட்ட நடத்துறவரு. அந்த மாரி ஸ்டாலின் இந்த 4.25 வருஷத்துல அதிகாரப்பூர்வமா எந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துனதா எனக்கு தெரியல. அப்படி போவாங்க ஒரு ஓரமா. அப்படி யாராவது 2 சார் வெதர் எப்படி சார் இருக்குதுன்னு கேட்பாங்க. இப்படிப்பட்ட கேள்விகள் இல்லன்னா, ஏற்கனவே கேள்வியும் நானே, பதிலும் நானேன்ற மாரி எழுதி குடுத்துருவாங்க. அடுத்த கேள்வி அப்படின்னு இவரே படிக்க ஆரம்பிச்சுருவாரு. 7வது கேள்வின்னு. இப்படித்தான் ஸ்டேஜ் மேனேஜ்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் நடந்திருக்கு. இந்த அழகுல 75 வருஷ கட்சி தலைவர், இத்தன வருஷமா துணை முதல்வர், இப்ப முதல்வர், இப்படி இருக்கிறவங்களே இப்படி இருக்கும்போது, இவரு அரசியலுக்கு புதுசா வந்திருக்காரு. இன்னும் அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகல இந்த மீடியாவுக்கு. 2வது மீடியாவும் வந்து நடுநிலையோட இல்ல. மீடியா என்ன பண்றாங்கன்னா, அவங்க கையில ஒரு மைக் இருந்துச்சுன்னா, யார வேணா என்ன கேள்வி வேணா நம்ம பார்க்குறோம்ல சீமானெல்லாம் எப்படி கேட்கறாங்க. சம்பந்தம் இதே மாரி திமுக தலைவர்கள கேட்பாங்களா? ஒரு முறை ஏதோ ஒரு விஷயத்த ஜனநாயகன் பத்தி தான் ஒரு கேள்வி கேட்கறாங்க. உதயநிதி ஒரு சினிமா துறையிலிருந்து வந்தவரு, துணை முதலமைச்சர். அதுக்கு பதில் சொன்னாரா? ஓடுனாரு. அப்போ பிரஸ்ஸ சந்திப்பது, பிரஸ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவது, இதெல்லாம் வந்து ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமைங்க. தனிப்பட்ட மனுஷனா இருக்கிற வரைக்கும். விஜய் நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா, அப்படி இருக்க முடியாது. இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. இப்போ மோடி பண்றா மாரிலாம் பண்ணக்கூடாது. யூ மஸ்ட் பி ஆன்சரபிள். பப்ளிக் வந்து உங்கள நேரா கேட்க முடியாது. த்ரூ ரிப்போர்ட்டர்ஸ், த்ரூ இந்த செய்தி ஊடகங்கள் மூலமா தான் கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே சரியில்லையே. இப்போ செய்தி ஊடகங்கள இப்போ ஒரு செய்தி எப்படி போடுறாங்க? எந்த செய்தி வரணுமோ அரசாங்கத்துக்கு எது சந்தோஷமா இருக்குமோ அந்த செய்திய போடுறாங்க. உதாரணத்துக்கு கரூர்ல ஒரு குவாரியில போய் ஏதோ ஒரு சேனல் இன்ஸ்பெக்ட் பண்ண போயி, அது அந்த லோக்கல் டிஎம்கே எம்எல்ஏ பையனுக்கு சொந்தமானதாம். அந்த நிருபரு, அந்த கேமராமேன் எல்லாம் அடிச்சு, அவங்கலாம் இப்ப மருத்துவமனையில இருக்காங்க. இத பத்தி எந்த பத்திரிகையில செய்தி போட்டிருக்காங்க? எந்த ஊடகத்துல இத சொல்றாங்க? ஒரு ஊடகமே தாக்குதலுக்கு ஆளாயிருக்கு. புரியுதுங்களா? அப்போ அதே போல வந்து ஒரு நந்தனத்துல ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. இந்த காலேஜ் கேன்டீன்ல. 3, 4 பேர் அந்த அம்மாவ தொடர்ந்து பல மாசங்களா வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. இப்ப அது சம்மந்தப்பட்ட ஆளுங்கள திமுக பிரமுகர் தான் அந்த கேன்டீன் நடத்துற ஓனர்ன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு பத்திரிகையில நான் பார்த்தேன். என்னன்னா, அவர் பிரபல அரசியல் கட்சியை சார்ந்தவர். பிரபல அரசியல் கட்சின்னா என்ன? ஸோ சொல்ல மாட்டேன்றீங்க. இதே வேற கட்சியா இருந்தா சொல்லியிருப்பீங்க. பாமக பிரமுகர்
இல்ல வேற ஏதாவதுன்னு அதிமுகனா கூட சொல்லியிருப்பீங்க. இப்ப ஆளுங்கட்சிய பார்த்து ஊடகம் அடங்கி போகுது, பயந்து இருக்குதுன்னு போது, இந்த ஊடகம் கேட்கிற கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? அது நடுநிலையா இல்லல்ல. ஃபர்ஸ்ட் மீடியா நடுநிலையா நடந்துக்கட்டும். ஆட்சியின் தவறுகள சொல்லட்டும். ஆட்சிய விமர்சனம் பண்ணட்டும். ஜால்ரா எல்லாம் போடுறாங்க. ஆட்சி அதாவது மாதம் மும்மாரி பழை ஒண்ணும் வேணாம். அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டுல தான் இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு. அப்படின்னு கும்பகோணத்தில் நடந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டுல பேசுறாரு. யாரு? முதல்வர். இது உண்மையா? இந்த பிரஸ் வந்து உடனே அதுக்கு பதில் சொல்லணும்ல. அப்ப கேரளால முஸ்லீம் பாதுகாப்பா இல்லையா? அங்க சிபிஎம் கட்சி ஆட்சியில இருக்கு. கர்நாடகால முஸ்லீம் பாதுகாப்பா இல்லையா? வட மாநிலங்கள்ல இருக்கிற நிலவரம் வேற. பாஜக ஆளும் மாநிலங்கள்ல. ஆனா ஏதோ தமிழ்நாட்டுல மட்டும் தான் இந்தியாவிலேயே முஸ்லீம், அதுவும் திமுக ஆட்சியில மட்டும் தான்ற இதெல்லாம் எந்த வகை? இதெல்லாம் கொஸ்டின் பண்ணணும்ல மீடியா. இப்படி பச்சை பொய்ய செய்றாங்களே அப்படின்ட்டு. அதனால வந்துங்க மீடியாக்கிட்டயும் தப்பு இருக்குங்க. நான் வந்து விஜய் செய்யறது சரின்னு நான் சொல்லல. அவர் வந்து மீடியாவ சந்திக்கணும். ஆனா இன்னைக்கு அவரு பிரைவேட் சிட்டிசன், பொலிட்டிக்கல் லீடர் தான். அவருக்கு அவர் ரைட் இருக்கு. அவர் சந்திக்கலாமா? யார சந்திக்கலாம்? அப்படின்ற ரைட் அவருக்கு இருக்குது. நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எனக்கு பேட்டிய குடு, எனக்கு பேட்டிய குடுன்னு. அந்த ரைட் உங்களுக்கு இல்ல. ஆனா நாளைக்கு அவர் ஆளும் கட்சியா ஆட்சியில வந்துட்டார்ன்னா, ஹி ஹஸ் காட் எ ரெஸ்பான்சிபிலிட்டி டூ கம்யூனிகேட் வித் த பிரஸ். அதையே இன்னைக்கு பிரதமரா இருக்கிறவர் 12 வருஷமா பண்ணல. புரியுதுங்களா? அத எந்த மீடியா போய் என்ன கேட்டுட்டு இருக்காங்க? இல்ல ஆட்சியில இருக்கிற சீஃப் மினிஸ்டர் கொஸ்டின் பேப்பர்லாம் எழுதி குடுத்துட்டு பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் என்ன கேட்கறாங்க? வெதர் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. கொடைக்கானல்லயோ, ஊட்டிலயோ. அதனால பிரஸ்ஸும் சரி கிடையாது. மீடியாவும் ஒரு டிஸ்பாஷனேட்டா இல்ல. அவங்க எதிர்க்கட்சிய கார்னர் பண்ணணும். உதாரணத்துக்கு விஜயகாந்த எப்படி டீல் பண்ணாங்க? இந்த அனுபவங்கள்லாம் விஜய்க்கு தெரியும்ல. பிரஸ்ல வந்து எப்படி ஆட்கள் உள்ள புகுந்து கண்ணபடி கேள்வி கேட்பாங்க. இன்கன்வீனியன்ஸ் கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு உங்கள வந்துட்டு உங்ககிட்ட இருந்து செய்திகள் வாங்குறது இல்ல. அதுக்கு பதிலா உங்கள பொது வெளியில உங்கள வந்து அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணுன்ற நோக்கத்துல யாரோ 2 பேர் பண்ணாங்கன்னா, ஒட்டுமொத்த மீடியாவும் பேசாம மியூட் ஸ்பெக்டேட்டரா தானே இருப்பாங்க. அதனால மீடியாவும் மாத்திக்கணும். அரசியல் தலைவர்களும் மக்களுக்கு வந்து மீடியாவ மூலம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் நடத்தணும். இது ஒரு நல்ல நிலைமை வந்தா செய்யலாம். இன்னைக்கு 2மே சரியில்லாம இருக்கும்போது, ஒய் பிளேம் விஜய் அலோன்? சரி, ஓகே சார். இப்ப அடுத்தபடியா பார்த்தோம்னா, இப்ப சமீப காலமாவே அதிமுக கட்சியினர் தாவேக்காவ தொடர்ந்து தாக்குதல் நடத்தியவண்ணம் இருக்காங்க. அவங்கள பத்தி கிரிட்டிசிசம் பண்றது, அவதூறா பேசுறதுன்னு இருக்காங்க. நேத்து கூட சமயத்துல இபிஎஸ் சொல்லியிருப்பாரு, "விஜய் அவர்கள் எனக்கு பிடிக்கும். அவர் ஒரு நல்ல நடிகர். ஃபேன் சப்போர்ட் மட்டும் தான் அவருக்கு இருக்கு. ஆனா எனக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 50 வருடங்களா அரசியல்ல இருக்கேன். எனக்கு மக்கள் ஆதரவு இருக்கு. கட்சியோட அடிப்படை கட்டமைப்பு எல்லாமே எனக்கு தெரியும். தமிழ்நாடோட பிரச்சனை எனக்கு தெரியும்" சொல்லியிருப்பாரு. அதே மாரி 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா, 41 பேர் இறந்ததுக்கே விஜய் போல. நாங்க தான் எடுத்து செஞ்சோம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்ப சமீப காலமா இபிஎஸ் அவர்களே விஜய தாக்குறாரு. அதிமுகவும் தாக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதிமுக தாக்குதல? சி ஒரு அரசியல் கட்சி களத்துல தங்களுக்கு எதிரா இருக்கும்போது, அந்த அரசியல் கட்சிய என்ன வாழ்த்துவாங்களா? கூட்டணி வச்சுட்டா உடனே சுருதி மாறும். இப்ப டிடிவி எடப்பாடிய எதிர்த்துட்டு இருந்த வரைக்கும் என்ன சொன்னாரு? தூக்குல தொங்கிடுவேன்னு சொன்னாரு. அந்த ஆள முதலமைச்சரா ஏத்து. இப்ப என்ன சொல்றாரு? அது பங்காளி சண்டை. அவர முதல்வராக்காமல் நான் உறங்க மாட்டேன்னு இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து தங்களை ஆதரித்தால் ஒரு மாதிரி அணுகுவதும், எதிர்த்தால் விமர்சனம் பண்ணா அதுக்கு எதிர் விமர்சனம் செய்யறதும் ஒரு மாமூலான வழக்கமா நம்ம பார்க்குற ஒண்ணு தான். அதனால இதுல ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது தாவேகா தங்களுக்கு கூட்டணியில வரும்னு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அவங்க அடக்கி வாசித்தாங்க அதிமுக ஆட்கள். ஏன் இவரே செயற்குழுலலாம் பேசியிருக்காரா எடப்பாடி? அனாவசியமா தாவேகாவ யாரும் திட்டாதீங்க, விமர்சனம் பண்ணாதீங்கன்னு. இவரே பண்ணியிருக்காரு. அப்போ இவங்க கூட கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னும்போது, அத வந்து அப்படியே பேசாம இருந்தாங்க. இன்னைக்கு அந்த வாய்ப்பு முற்றிலுமாக இல்ல. அவங்க தனியா தான் நிக்க போறாங்க. நமக்கு எதிரா தான் களமாட போறாங்க. அப்படின்னு வந்தோன்னும், ஆஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி விமர்சனம் வச்சு தானே ஆவணும். அவரு வந்து விமர்சனம் வைக்கிறார்ல இவங்க மேல.
ஆளுமை இல்ல. எம்ஜிஆர், ஜெயலலிதாக்கு இருந்த ஆளுமை இன்னைக்கு இல்ல இருக்கிறவங்க கிட்ட. பாருங்க எப்படி போய் அடிமையாயிட்டாங்க. அப்படின்லாம் சொல்லும்போது, நேச்சுரலி அதிமுக ஹேஸ் டூ ரியாக்ட். அவங்க ரியாக்ட் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒண்ணும் இனிஷியலா போய் அடிக்கல, விமர்சனம் பண்ணல. அதனால பொலிட்டிக்கல் பார்ட்டி நேச்சுரலி ஹேஸ் டூ ரியாக்ட் அதுதான் நடந்திருக்கு ஃபார் த கிரிட்டிசிசம் அகைன்ஸ்ட் த பார்ட்டி. ஓகே சார். இப்ப வரைக்குமே பாஜகவும் அவங்க கண்டினியூஸா விஜய் அவர்கள் எப்படியாவது நம்ம அலைன்ஸ்குள்ள கொண்டு வந்துடும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஸ்டில் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க இத? நான் அப்படி இருக்குன்னு நினைக்கலங்க. நான் வேறுபடுறேன். ஏன்னா ம். பாஜக, அதிமுக 2மே தாவேகாவுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு, ஆதரவு இத வந்து தங்களுக்குள்ள கொண்டு வரணும். தங்களோடு அந்த கட்சி வந்தா திமுகவை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்று உணர்ந்து அதுக்கான முயற்சிகளை நேரடியாக, மறைமுகமாக செஞ்சது உண்மை. ஆனா அந்த முயற்சிகளுக்கெல்லாம் ஈவன் அமித்ஷாவே இந்த முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாரு. அதனால அந்த முயற்சிகளுக்கெல்லாம் அவர் பிடி கொடுக்கல விஜய். விஜய் வந்து கொண்ட கொள்கையில உறுதியா இருந்துட்டாரு. அதாவது கொள்கை எதிரியான பாஜகவோடு எந்த கூட்டணியும், எந்த உறவும் இல்லைன்றதுல இன்னைய வரைக்கும் அவர் தெளிவா இருந்துட்டாரு. அதன் விளைவு தான் இனிமேல் அவர் நம்மகிட்ட வரமாட்டாரு, நமக்கு உதவ மாட்டாரு அப்படின்னு ஒண்ணு தான் இவங்க இப்ப தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நான் ஒரு உதாரணம் பல பேட்டியில சொல்லியிருக்கேன். நீ தான் எனக்கு வேணும், உன்னை நான் உயிருக்குயிரா காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். ஒரு மாணவி பின்னாலேயோ, ஒரு இளம்பெண் பின்னாலேயோ ஒருத்தன் அவளை உயிருக்குயிரா நேசிக்கிறான். ஆனா அந்த பெண் வந்து நிராகரிக்கிறா. எனக்கு உன்னை பிடிக்கல, நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் எங்க அப்பா அம்மா கிட்டனா. மறுநாள் இவ்வளோ உயிருக்குயிரா நேசிச்சவன் மறுநாள் முகத்துல போய் ஆசிட் ஊத்துறான், கத்தி எடுத்து குத்துறான். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ இது எப்படி உயிருக்குயிரா நேசித்தான் அதே எப்படி குரோதமா, விரோதமா மாறுதோ, அதுதான் இன்னைக்கு தாவேகா மேல பாஜக, அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை மாற்றம். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சென்சார் போர்டு வந்து இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு ஒரு சினிமா படத்து பின்னால ஓடி நான் பார்த்தது இல்லைங்க. இப்ப பாருங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சென்சார் போர்டுடைய கேட்ட கோரிக்கையை ஏற்று அவங்களுக்கு ஃபேவரபிள் ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு. தனி நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பை, அதாவது தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஆதரவான தீர்ப்பை அதை நிறுத்திட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. ஆனாலும் பாருங்க, திரும்ப இன்னைக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல கேவியேட் போட்டு வச்சிருக்காங்க. எங்களை கருத்து கேட்காம இந்த கேஸ்ல நீங்க ஏதாவது வந்தா தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு. அப்படி ஒரு சினிமா மேல ஒரு சென்சார் போர்டு ஏங்க போனோம்? யோசிச்சு பாருங்க. இது வந்து சென்சார் போர்டா போகுது? சென்சார் போர்டை இயக்குகிறது இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அதுக்கு மந்திரி நம்ம ஊரு முருகன். என்ன கேட்டா முருகன்லாம் கூட இதுல வந்து இவ்வளவு பெருசா தலையிடுறாருன்னா, அவருக்கும் மேல இருக்கிறவங்க அவருக்கு ஆணையிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து சாதாரண ஆட்கள் தானே, பவர்ஃபுல் ஒன்றும் கிடையாது. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தானே அவரு. அதாவது கேபினெட் மினிஸ்டர்ல முருகன். அப்போ இணை அமைச்சருக்கு மேல இருக்கிற அமித்ஷாவோ மோடியோ சொல்லாம இவர் இப்படி ஆட மாட்டார் பதட்டத்துல. ஸோ அதனால வந்துங்க, இப்போ இப்போ வந்து அவங்க எதிர்பார்க்கல. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, விஜய் வந்து நம்ம மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டாரு, அந்த ஆள் ஒரு முரட்டுத்தனமா இருக்கிறாரு. ஸோ இனிமேல் வந்து காத்துட்டு இருக்க வேண்டியது இல்லைன்னு அவங்க அந்த முடிவுக்கு வந்த பிறகுதான் பதில் சொல்றது, அட்டாக் பண்றது. எந்த அளவுக்கு மோசம்னா, எடப்பாடி வந்துங்க நல்ல நடிகர் அப்படின்றாரு. ரைட்டு, நல்ல நடிகர். ஆனா வந்து அவருக்கு அரசியல்ல அனுபவம் இல்லை அப்படின்றாரு. இவர் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் இல்லையா? 50 வருஷம் 40 வருஷம் இருந்தான்றார். 10 தேர்தல்ல போட்டி போட்டேன்றாரு. சரி, இவர் ஏன் வந்து ஜெயிக்க முடியல? ஒரு தேர்தல்ல கூட ஜெயிக்கலையே இவர், தலைவராகி முதலமைச்சராகி. பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற எல்லாத்திலும் தோத்துக்கினே இருக்கிறாரு. அப்போ இவர் அனுபவம் ஒண்ணும், அப்ப அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. மக்கள் யார் அபிமானத்தை இவரால பெற முடியல. அதானே உண்மை. அப்போ அந்த அபிமானம் இன்னைக்கு விஜய் கிட்ட இருக்கிறதால தானே அவர் வரணும்னு பிள்ளையார் சுழி போட்டாச்சு, கொடி பறகுது அப்படின்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்ன பேசுறீங்க? அதே வாயால
இன்னைக்கு வந்து கரூர் கொலைக்கு நீங்களும் ஒரு குற்றவாளி தானே, காரணம் தானேன்னு பேசுறீங்க. நீங்க சட்டமன்றத்துல என்ன பேசுனீங்க? அந்த நிகழ்ச்சி நடந்தப்போ முதல்வர் விஜய் மேலயும் தாவேகா மேலயும் குறை சொன்னப்போ, நீங்க காவல்துறை தவறுன்னு சொல்லி பேசுனீங்க. இன்னைக்கு என்ன பேசுறீங்க நீங்க? அப்படியே ஒரு அதாவது நிலை மாறினால் குணம் மாறும்னுவாங்க. அது மாரி இன்னைக்கு எடப்பாடி வந்து பேசுறாரு. பை த பை நீங்க ஒண்ணு சொன்னீங்க. அவருக்கு நெறைய ஃபேன் பேஸ் இருக்கு. அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோன்னு. இதே விஷயத்த தான் அந்த என்டிடிவி குரூ கிட்ட அவங்க கேட்டதாக ஒரு செய்தி வந்திருக்குது. அது என்னன்னா, உங்களுக்கு வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. இது போதுமா நீங்க உங்க கட்சி வெற்றி பெறன்னு. அப்போ விஜய் சொன்னதாக வந்த தகவல். எல்லாம் வந்தது சொன்னதாக, கேட்டதாக தான். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஃபேன் பேஸ் மட்டும் இல்ல. அத நம்பி நான் இல்ல. அது எனக்கு ஏற்கனவே இருக்குது. ஆனா மக்கள் பேராதரவு எனக்கு இருக்குது. அந்த அதாவது இவர வந்து ஏதோ ரசிகர்கள் தான் ஆதரவு இருக்குன்னு சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்க மற்ற கட்சிகள்லாம். அவரு அதற்கும் மேல அதையும் தாண்டி மாஸ் பீப்பிள் ஆஃப் அந்த வெகு மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? பொதுமக்கள். பொதுமக்களின் ஆதரவை பெற்றுட்டாரு. அந்த ஆதரவு ஜாஸ்தியா இருக்கு. அப்போ அதோட இதுவும் சேருது. ஃபேன் பேஸ்ன்றது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் தான். ஸ்டாலினுக்கோ, எடப்பாடிக்கோ இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இது. ஆனா, இதுவே வந்து அவருக்கு இதுதான் இருக்குதுன்றது தப்பு. பொதுமக்கள் ஆதரவு பயங்கரமா இருக்கு. ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லா செக்ஷன்லயும் இருக்காங்கங்க. அதாங்க உண்மை.